நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பைபாஸ் சாலையோரத்தில் கிடந்த பெண் சடலம். செல்போன் எண்களை ட்ரேஸ் செய்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். லாரி டிரைவர் ஒருவர் பெண்ணை அடித்து கொலை செய்து சாலையோரத்தில் வீசியது அம்பலம். 46 வயது பெண்ணை அடித்து கொன்றது ஏன்? கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்துல ஒரு பெண் சடலம் கிடந்திருக்கு. ரத்தம் உறைஞ்சு போய் கிடந்த சடலத்தை பார்த்து பதறி போன மக்கள் சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சாலையோரத்துல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணிருக்காங்க. அதுல புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸுக்கு வந்த ஒரு லாரியில இருந்து இறங்கின நபர் அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு லாரிக்குள்ள இருந்து ஒரு பெண் சடலத்தை சாலையோரத்துல போட்டுட்டு போன காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி காட்சியை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதுல அந்த நபர் பேரு சென்னையை சேர்ந்த கண்ணன் அப்படிங்கறதும் லாரி டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர் 52 வயதான கண்ணன். 15 வருஷமா லாரி டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு வர்ற கண்ணனுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சதும் சென்னைக்கு போய் விசாரிச்சிருக்காங்க போலீசார். வீட்டுல இருந்தவங்க கிட்ட கண்ணனை பத்தி கேட்டப்போ அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, வழக்கமாவே எங்க போறேன் என்ன பண்றேன்னு எதுவுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டார்னு சொல்லி இருக்காங்க உறவினர்கள். அதையடுத்து அவருடைய செல்போன் எண்ணை வாங்கின போலீசார் அந்த எண்ணை ட்ரேஸ் பண்ணி வானூர்ல பதுங்கி இருந்த கண்ணனை மடக்கி பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க 42 வயசான மகேஸ்வரி. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க. கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி மகேஸ்வரியும் கண்ணனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப 2 பேரும் எல்லை மீறி பழகுனதுல மகேஸ்வரி கர்ப்பமாகிட்டாங்க. காதலி கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சதும் கண்ணன் அவங்கள கழட்டி விட்டுட்டு சென்னைக்கு போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டாரு. கண்ணனை பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்காததால சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து மகேஸ்வரிய வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்திருக்காங்க. கண்ணனுக்கு பிறந்த மகள் உட்பட 3 பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டு வந்த மகேஸ்வரி கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு ஏமாத்திட்டு போன கண்ணனை தற்செயலா சந்திச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் பார்த்துக்கிட்டதால மகேஸ்வரி சந்தோஷமாயி இருக்காங்க. அதுக்கு பிறகு கண்ணன் கூடவே வாழ விரும்பின மகேஸ்வரிய படாளம் பகுதியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 2 பேரும் கணவன் மனைவி போல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. பழைய காதலனை பார்த்ததும் ஊர்ல உள்ள குடும்பத்தை விட்டுட்டு கண்ணன் கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த மகேஸ்வரி அடிக்கடி கண்ணன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. மூத்த மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு கண்ணன். இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஆத்திரமடைந்த மகேஸ்வரி மூத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்போ நமக்கு பிறந்த பொண்ணை பத்தி பேசக்கூட மாட்டேங்கிறன்னு சொல்லி கண்ணன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதனால 2 பேருக்கும் இடையில அடிக்கடி தகராறு வந்திருக்கு. இந்த சூழல்ல மகேஸ்வரிக்கு நிறைய ஆண்களோட பழக்கம் இருக்கிறதாவும் பணத்துக்காக மகேஸ்வரி தவறான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. மகேஸ்வரி பணத்துக்காக பல ஆண்களோட உறவுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் கண்ணன் சண்டை போட்டிருக்காரு. இது சம்பந்தமா 2 பேருக்கும் நடுவுல கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. அந்த சமயம் மகேஸ்வரிய கீழே தள்ளி தலை பகுதியில சரமாரியா தாக்கி இருக்காரு. அதுல நிலக்குலைஞ்ச மகேஸ்வரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க.
அதுக்கு பிறகு இரவோடு இரவா மகேஸ்வரி சடலத்தை நிர்வாணமா தன்னுடைய லாரியில கொண்டு போன கண்ணன் திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையோரத்துல வீசி இருக்கான். அதையடுத்து மகேஸ்வரி போட்டிருந்த கம்மல் தாலி செயினையும் திருடிக்கிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான். போலீஸின் விசாரணையில கண்ணன் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொன்னதை வச்சு அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச காவலர்கள் அவனை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. வாடகை பணத்தை வாங்கச் சென்ற உரிமையாளர் வீடு திரும்பாததால் அதிர்ச்சி. வாடகை வீட்டுக்காரரின் பெட்ரூமில் இருந்த சூட்கேஸில் இரத்தக்கரை. சூட்கேஸை திறந்து பார்த்த பணிப்பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வீட்டு உரிமையாளர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சடலமாக கிடந்த கொடூரம். வீட்டு உரிமையாளர் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? வழக்கம் போல தீப்ஷிகாங்கிற பெண் தன்னுடைய வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க கிட்ட வாடகை பணத்தை வாங்க போயிருக்காங்க. ஆனா பணம் வாங்க போன தீப்ஷிகா ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு திரும்பல. வாடகை வாங்க போனா உடனே வீட்டுக்கு வர்ற தீப்ஷிகா அன்னைக்குன்னு பார்த்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாகியும் வரவே இல்லை. இதனால சந்தேகம் அடைஞ்ச பணிப்பெண் உடனே வாடகை வீட்டுக்காரர் அஜய் குப்தாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ தீப்ஷிகா வாடகை பணத்தை வாங்கிக்கிட்டு அப்பவே கிளம்பிட்டாங்களேன்னு திருன்னு முழிச்சபடியே சொல்லியிருக்காரு அஜய். அஜயோட நடவடிக்கையில மாற்றத்தை கண்டுபிடிச்ச அந்த பணிப்பெண் அந்த வீட்டு வாசல்ல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்திருக்காங்க. அப்போ தீப்ஷிகா அந்த வீட்டை விட்டு வெளியேறின மாதிரி எந்த ஒரு காட்சிகளும் பதிவாகல. இதனால தீப்ஷிகாவுக்கு ஏதோ ஒண்ணு ஆகியிருக்குன்னு நினைச்ச பணிப்பெண் உடனடியா அவருடைய வீட்டுக்குள்ள போய் மறுபடியும் தீப்ஷிகா பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க வீட்ல பெட்ரூம்ல இருந்த சூட்கேஸ்ல ஒரே ரத்த கரையா இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பணிப்பெண் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல தீப்ஷிகா துண்டு துண்டா வெட்டப்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வீட்டில் இருந்த அஜய் அக்ரிதி தம்பதியை கஸ்டடியில எடுத்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள காசியாபாத்ல தீப்ஷிகாங்கிற பெண் தன்னுடைய சொந்த வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வீட்டுல அஜய் அக்ரிதிங்கிற தம்பதி வாடகைக்கு தங்கி இருந்திருக்காங்க. மாசம் பிறந்தா முதல் 10 நாளைக்குள்ள வாடகை பணத்தை கரெக்டா தந்துடணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க தீப்ஷிகா. அதன்படி முதல் 3 மாசம் அந்த தம்பதி கரெக்டா தங்களுடைய வாடகை பணத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து ஏதேதோ காரணம் சொல்லி வாடகை பணத்தை கொடுக்காமையே அந்த தம்பதி காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்திருக்காங்க. 5 மாசத்துக்கு முன்னால அஜயோட வீட்டுக்கு போன தீப்ஷிகா வாடகை பணத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு அஜய், எனக்கு சரியா வேலை இல்ல, அதனால எங்க கிட்ட இப்போதைக்கு பணம் இல்ல, சாப்பாட்டுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால இந்த 1 மாசம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த மாசம் கண்டிப்பா வாடகை பணத்தை தந்துடுறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா மறு மாசமும் வாடகை பணத்தை கொடுக்காத அஜய் கிட்டத்தட்ட 6 மாசமா இதே மாதிரி ஏதேதோ காரணம் சொல்லி தீப்ஷிகாவை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால கடும் ஆத்திரமடைந்த தீப்ஷிகா அந்த தம்பதி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. வாடகை பணத்தை கரெக்டா கொடுக்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை காலி பண்ணிருங்க, உங்களால எனக்கு டெய்லி தலைவலியா இருக்கு, மாசம் வந்து வாடகை பணத்தை கேட்டு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்ட எல்லாம் என்னால இருக்க முடியாது, இந்த மாசம் தான் உங்களுக்கு லாஸ்ட், அடுத்த மாசம் பணத்தை கரெக்டா கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ண வச்சிருவேன், போலீஸ் ஸ்டேஷன்லயும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை கண்டுக்காத அஜய் டிசம்பர் மாத வாடகை பணத்தையும் கொடுக்காம திமிரா இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு தீப்ஷிகா வாடகை பணத்தை வாங்க அஜயோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அஜய் 6 மாச வாடகை பணத்தையும் அடுத்த மாசம் தர்றேன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு. இதனால ரொம்பவே கோபப்பட்ட தீப்ஷிகா, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா, ஒழுங்கா வாடகை பணத்தை கொடுங்க, இல்லனா நாளைக்கே வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அஜயும் அவருடைய மனைவியும் பதிலுக்கு தீப்ஷிகா கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. 2 தரப்புக்கு நடுவுல ரொம்பவே வாக்குவாதம் முட்டி இருக்கு. அந்த சமயம் கோபம் அடைஞ்ச அஜய் வீட்டுல இருந்த குக்கரை எடுத்து
தீப்ஷிகாவோட தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. இதையடுத்து தீப்ஷிகாவை கழுத்தை நெரிச்சிருக்காரு. இதுல தீப்ஷிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. தீப்ஷிகா சடலமா கிடந்ததை பார்த்து பதறி போன தம்பதி அவங்க உடலை துண்டு துண்டா வெட்டி வீட்டுல இருந்த சூட்கேஸ்ல மறைச்சு வச்சு தப்பிக்க பார்த்திருக்காங்க. ஆனா பணிப்பெண் மூலமா தீப்ஷிகா உயிரிழந்ததை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அஜயையும் அவங்க மனைவியையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நண்பர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த 25 வயது இளைஞர் கையில் அரிவாளுடன் மின்னல் வேகத்தில் ஓடி வந்த கும்பல் இளைஞரை கண்டும் துண்டமாக வெட்டி சாய்த்த கொடூர சம்பவத்தை நேரில் பார்த்து தலைதறிக்க ஓடிய மக்கள். இளைஞரை கொடூரமாக வெட்டி கொன்ற கும்பல் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? கொலையாளிகள் சிக்கினார்களா? வெள்ளிக்கிழமை காலையில 10 மணி இருக்கும். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு 25 வயதான சுடலை. அப்போ அங்க கையில அருவாளோட வந்த 3 பேர் கொண்ட கும்பல் சுடலைய நோக்கி முறைச்சுக்கிட்டே போயிருக்கு. அதை பார்த்த சுடலை தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா அவரை விடாம துரத்தின கும்பல் ஒரு கட்டத்துல சுத்தி வளைச்சு சரமாரியா வெட்டி சாச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே இளைஞர் சுடலை துடிச்சு உயிரிழந்துட்டாரு. இதை அடுத்து தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சுடலைய கொன்ன கும்பல் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி பார்த்தப்ப சுடலைய துரத்திக்கிட்டு போன ஒரு சிலரோட அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சப்பதான் அதிகாலையில சுடலைக்கும் அந்த கொலைகார கும்பலுக்கும் நடந்த தகராற பத்தின விஷயம் தெரிய வந்துச்சு. தூத்துக்குடி சாத்தான்குளத்துல உள்ள காந்தி நகரை சேர்ந்தவர் 25 வயதான சுடலை. இவரு பந்தல் போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சூழல்ல காந்தி நகரை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அங்க உள்ள டாஸ்மாக்ல மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த சாத்தான்குளத்தை சேர்ந்த சுந்தருங்கிற டீமுக்கும் காந்தி நகர் டீமுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கை கலப்பா மாறி இருக்கு. அதுக்கு பிறகு அங்க இருந்த மக்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த சண்டைய விலக்கி விட்டுருக்காங்க. ஆனா டாஸ்மாக்ல நடந்த சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு இருந்த சுந்தர் தன்னுடைய கூட்டாளிகளை கூட்டிக்கிட்டு மறுநாள் காலையில பிரச்சனை பண்றதுக்காகவே காந்தி நகருக்கு போயிருக்காங்க. கத்தி கூப்பாடு போட்டபடியே ஏரியாக்குள்ள வந்த கும்பலை இளைஞர் சுடலை ஏரியாக்குள்ள வரவிடாம தடுத்து நிறுத்தி இருக்காரு. எங்க ஏரியாக்குள்ள வந்து பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சுந்தர் கிட்ட சொல்லி இருக்காரு சுடலை. நீ யாரு எங்களை ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்குன்னு கேட்டு சுந்தர் சண்டை போட்டிருக்காரு. சுடலை பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். சாத்தான்குளத்தை சேர்ந்த சுந்தர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவன். சாதிய காரணம் காட்டி சுடலைய ஆபாச வார்த்தைகளால பேசியிருக்கான் சுந்தர். பதிலுக்கு சுடலையும் தகாத வார்த்தைகளால பேசன்னு 2 தரப்புக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. பட்டியல் இனத்தை சேர்ந்த நீ எங்ககிட்டயே எகிறியா? தைரியமான ஆளா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்கலாம்னு சொல்லி இருக்கான் சுந்தர். மோதி பார்க்க நான் ரெடி, யார வேணா கூட்டிட்டு வா, நான் இந்த இடத்துலயே இருக்கேன்னு சுடலை சொன்னதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அங்க இருந்து கொலை வெறியோட கிளம்பின சுந்தர் கொஞ்ச நேரத்திலேயே கையில அருவாளை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கூட்டாளிகள் 2 பேர்த்தோட காந்தி நகருக்கு வந்திருக்கான். அந்த சமயம் தன்னுடைய நண்பர்கள் கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்த சுடலைய சுந்தர் அருவாளால சரமாரியா வெட்டி இருக்கான். கூட இருந்தவங்க இந்த கொலைய பார்த்ததும் நாலாபுறமும் செதறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்காங்க. சரமாரியான அருவாள் வெட்டுல அதிக ரத்தம் வெளியேறி சுடலை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இதை அடுத்து அங்க வந்த போலீஸ் சுடலையோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்குனாங்க. அப்போ சுடலையோட உறவினர்கள் கொலையாளிய கைது பண்ணாதான் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு எடுக்க விடுவோம் அப்படின்னு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. காவலர்கள் சமாதானம் பேசியும் உறவினர்கள் யாரும் கலையுற மாதிரி தெரியல. இந்த சூழல்ல ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட போலீஸ் சாத்தான்குளத்திலேயே பதுங்கி இருந்த சுந்தரம் அடக்கி பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சுந்தர் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.
நண்பர்களுடன் சேர்ந்து மனைவி கதையை முடிக்க மாஸ்டர் பிளான். மனைவியின் தலையில் சுத்தியலால் அடித்ததோடு கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த பயங்கரம். 60% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் பெண். மனைவி கதையை முடிக்க நண்பர்களுக்கு 5 லட்சம் கொடுத்த கொடூரன் சிக்கியது எப்படி? கொலை முயற்சி செய்யும் அளவிற்கு மனைவி மீது அப்படி என்ன ஆத்திரம்? அதிகாலை நேரம் ஒரு வீட்ல இருந்து பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. என்ன இவ்வளவு சத்தம்னு பதறிக்கிட்டு ஓடி வந்து பார்த்தா பக்கத்துல உள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருந்து புகையா வந்திருக்கு. அத பார்த்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு என்னாச்சுங்கிற பதட்டத்தோடயே போலீஸுக்கு தகவலை சொல்லியிருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டு உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் புகை மூட்டமாய் இருந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப அந்த வீட்டுல இருந்த நாகரத்னாங்கிற பெண் உடல்ல தீக்காயங்களோட போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனடியா அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சமையலுக்கு வச்சிருந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சுதான் தீ பரவி இருக்கும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் நினைச்சாங்க. போலீஸும் முதல்ல அப்படித்தான் நடந்திருக்கும்னு நம்பி அந்த கோணத்துல விசாரணை பண்ணாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த நாகரத்னா கிட்ட நேர்ல போய் விசாரணை பண்ணப்பதான் அது விபத்து இல்ல, ஒரு திட்டமிட்ட கொலை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கர்நாடக மாநிலம் மைசூர்ல உள்ள BM மிஸ்ரி நகரை சேர்ந்த மகேஷ் நாகரத்னா தம்பதிக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல மகேஷுக்கும் நாகரத்னாவுக்கும் கடந்த சில வருஷமாகவே சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. உன் சொந்த பந்தங்களுக்கு மட்டும்தான் நல்லது கெட்டது செய்வ, என் சொந்த பந்தங்கள்னா கண்டுக்க மாட்டேன்னு ஆரம்பிச்ச சண்டை அடுத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முட்டலும் மோதலுமாவே இருந்திருக்கு. இந்த சூழல்ல மகேஷ் சம்பாரிச்சு கொடுக்கிற பணத்தை நாகரத்னா வட்டிக்கு விட்டுட்டு இருந்திருக்காங்க. இத மகேஷ் கிட்ட சொல்லாமலேயே நாகரத்னா பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் மகேஷுக்கு தெரிய வரவே மனைவி நாகரத்னா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிற, உன் இஷ்டத்துக்கு இருக்கன்னு கேட்டு கத்தி இருக்காரு. ஆனா நாகரத்னாவோ கணவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம தாம் பண்றதுதான் கரெக்ட்னு இருந்ததா சொல்லப்படுது. மனைவி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சிக்கு போன மகேஷ் நாகரத்னாவை கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக தன்னுடைய நண்பர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க கதையை முடிக்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கான் மகேஷ். அதன்படியே சம்பவத்தன்னைக்கு நாகரத்னா வீட்ல தனியா இருந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மகேஷோடைய ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேக், பாஸ்கர் 2 பேருமா சேர்ந்து நாகரத்னாவுடைய தலையில சுத்தியலால அடிச்சிருக்காங்க. அதுல நாகரத்னா மயங்கி விழுந்திருக்காங்க. அப்போ கிச்சன்ல இருந்த கேஸ் சிலிண்டரை லீக் பண்ணி விட்டுட்டு மயக்கத்துல இருந்த நாகரத்னா மேல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. கணவருடைய நண்பர்கள் தன்னை சுத்தியால அடிச்சு பெட்ரோல் ஊத்தி தீ வச்சத நாகரத்னா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில கணவன் மகேஷையும் அவருடைய நண்பர்களான அபிஷேக் மற்றும் பாஸ்கரையும் பிடிச்சு விசாரிச்சப்பதான் இந்த கொலை முயற்சிக்கான சதி திட்டமே போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு மனைவியை கொலை செய்ய முயற்சி பண்ண மகேஷையும் பணம் வாங்கிக்கிட்டு கொலை முயற்சிக்கு உடந்தையாயிருந்த அபிஷேக்கையும் பாஸ்கரையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மாணவியை உருக உருக காதலித்த இளைஞரின் சுயரூபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவி. தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி மாணவியை 3 பேர் பாலியல் பலாத்காரம் செய்த கொடூரம். மாணவியின் வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கிய 3 பேரும் சிக்கினார்களா? நடந்தது என்ன? கண் கலங்கினபடியே சோகமான முகத்தோட கல்லூரி மாணவி ஒருத்தங்க மாகடி டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. சார், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், லவ் பண்றேன்னு நம்ப வச்சு விகாஸ், பிரசாந்த், சேத்தன்னு 3 பேரு என்னுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க சார்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் அந்த 3 பேரையும் பிடிச்சு அவங்கள தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க.
கர்நாடகாவில் உள்ள மாகடி டவுனை சேர்ந்த 19 வயசு இளம்பெண் ஒருத்தங்க ஒரு கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் மாகடி பகுதியை சேர்ந்த விகாசுங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நல்லா நட்பா பழகி இருக்காங்க. அதையடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்ட 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாட்கள்லயே விகாஸ் அந்த மாணவி கிட்ட காதலையும் சொல்லி இருக்காரு. ஆரம்பத்துல அந்த பெண் விகாச காதலிக்க மறுத்தாலும் அதுக்கப்புறம் அந்த மாணவியும் விகாச காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை அடுத்து அந்த 2 பேரும் அடிக்கடி வெளியில போறது, ஊர் சுத்துறதுன்னு ஜாலியா இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஆள் இல்லாத நேரத்துல மாணவியோட வீட்டுக்கு போயிருக்காரு விகாஸ். அப்போ அவரு அந்த மாணவிய வற்புறுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை செல்போன்ல வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய உண்மை முகத்தை காட்டின விகாஸ், நான் கூப்பிடுற நேரத்துலலாம் நீ என்னுடைய வீட்டுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. விகாஸோடைய பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அந்த மாணவி, நான் உன்னை உண்மையா உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன், ஆனா நீ எதுக்கு என்னை இப்படி மிரட்டுறன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல மிருகமா மாறின விகாஸ், நீ என் கூட மட்டும் இல்ல, என்னுடைய நண்பர்களான பிரசாந்த், சேத்தன் கூடவும் தனிமையில இருக்கணும்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இதை கேட்டு கொதிப்படைஞ்ச மாணவி, உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு எதுக்கு என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்ற? நீ நினைக்கிற மாதிரி மோசமான பொண்ணு நான் கிடையாது, என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் எங்கேயாவது போய்க்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட மனசு இறங்காத விகாஸ், என்னையே நீ மிரட்டுறியா, இரு நம்ம தனிமையில இருந்த வீடியோவை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அதுக்கு அந்த மாணவி, அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா என் வாழ்க்கையே நாசமாயிரும், அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், எங்க அப்பா அம்மாவும் என்ன அந்த கோலத்துல பார்த்தா அவங்களும் சூசைட் பண்ணிப்பாங்க, அதனால வீடியோவை ரிலீஸ் பண்ணிராதன்னு கெஞ்சி இருக்காங்க. அதுக்கு பிறகு மாணவிய வலுக்கட்டாயமா சேத்தனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போன விகாசும் பிரசாந்தும் அந்த மாணவிய மாறி மாறி பாலியல் பலாத்காரம் பண்ணி இருக்காங்க. இந்த கொடூரம் அந்த மாணவிக்கு ரொம்ப நாட்களா நீடிச்சதா சொல்லப்படுது. இந்த வன்கொடுமை சம்பவத்தால பாதிக்கப்பட்ட அந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும்னு நினைச்சு அதை யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு டெய்லி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய மனசை தைரியப்படுத்திக்கிட்ட அந்த மாணவி நடந்த எல்லாத்தையும் வீட்டுல சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து பெற்றோரோட சேர்ந்து காவல் நிலையத்துக்கு போன மாணவி 3 பேர் மேலையும் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை வச்சு விகாஸ், பிரசாந்த், சேத்தன்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவை. நிகழ்தகவு.